ஹாய் கைஸ், நம்மளோட தாய்லாந்து சீரிஸோட ரெண்டாவது வீடியோ தான் இது. போன வீடியோல திங்ஸ் டு டு அண்ட் பட்டாயா பார்த்தோம். இந்த வீடியோல திங்ஸ் டு டு அண்ட் பேங்காக் பார்க்க போறோம். இந்த வீடியோலயும் நாங்க எந்த இடத்தையுமே 1 2 3ன்னு ரேங்க் பண்ணல. எங்களுக்கு பிடிச்ச இடங்கள் எல்லாமே நாங்க ரேண்டமா சொல்லியிருக்கோம். நம்ம லிஸ்ட்ல இருக்க முதல் இடம் தி கிராண்ட் பேலஸ். ஹார்ட் ஆஃப் பேங்காக் சிட்டில இருக்க ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபுல் ஆஃப் பியூட்டிஃபுல்லி கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங்ஸ் தான் இந்த கிராண்ட் பேலஸ். ஒரு காலத்துல தாய் கிங்ஸ்க்கான ஒபிஷியல் ரெசிடென்ஸா இருந்த இந்த இடம் இப்போ பப்ளிக்கான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறி இருக்கு. தாய் கல்ச்சர், தாய் கிங்ஸ் பத்தின ஹிஸ்டரி அண்ட் தாய் ஆர்கிடெக்சரை பார்க்கறதுக்கு இதை விட ஒரு பெட்டர் இடம் பேங்காக்ல கிடையவே கிடையாது. அதே காம்ப்ளெக்ஸ்குள்ள நீங்க நேவிகேட் பண்ணி இந்த டெம்பிளை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுதான் நம்ம லிஸ்ட்ல இருக்க ரெண்டாவது இடம், தி டெம்பிள் ஆஃப் எமரல்ட் புத்தா. இந்த டெம்பிள்குள்ள ஒரு ரொம்பவே அழகான எமரல்ட் புத்தா ஸ்டாச்சு இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாச்சுவோட துணி பியூர் கோல்டுலயே செஞ்சது. ரியலி மெஸ்மரைசிங். நம்மளோட லிஸ்ட்ல மூணாவதா இருக்க இடம் தான் வாட் ஓ தி ரிக்ளைனிங் புத்தா. இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள ஒரு 46 மீட்டர் லாங் ரிக்ளைனிங் புத்தா இருக்கு. அண்ட் இன்னமும் ட்ரெடிஷ்னல் தாய் மசாஜ் இங்க கிடைக்கும். ஏன்னா இந்த இடம் தான் ட்ரெடிஷ்னல் தாய் மசாஜோட பர்த் பிளேஸ். இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள ரிக்ளைனிங் புத்தா மட்டும் இல்லாம வேறையும் பல புத்தாவோட ஸ்டாச்சூஸ் அண்ட் இமேஜஸ் நிறையவே இருக்கு. அப்படியே வாட் போக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு டாக்ல இருந்து வெறும் 3 பாத் கொடுத்து நீங்க ஒரு போட் ரைடு எடுத்தீங்கன்னா ஹிந்து காடஸ் அருணா அப்படிங்கிற பேர்ல இருந்து நேம் இன்ஸ்பயர் ஆன வாட் அருண் அப்படிங்கிற புத்திஸ்ட் டெம்பிள் தான் நம்ம லிஸ்ட்ல 4வதா இருக்க இடம். நாங்க போனப்போ இது மூடி இருந்துச்சு, எங்களால பார்க்கவே முடியல. ஆனா இட் இஸ் டெஃபினெட்லி வர்த் a visit. ரியலி அமேசிங் பிளேஸ். நம்மளோட லிஸ்ட்ல 5வதா இருக்க இடம் தான் யவராட், அதாவது பேங்காக் சிட்டியோட சைனா டவுன். இது ஒரு ஷாப்பர்ஸ் பாரடைஸ்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, சைனீஸ் ஃபுட் பிடிச்சவங்களுக்கும் சீ ஃபுட் பிடிச்சவங்களுக்கும் இது ஒரு பாரடைஸ் தான். ஜென்ரலாவே பேங்காக் ஷாப்பிங் பண்றதுக்கு ஒரு சூப்பரான இடம்னு சொல்லுவாங்க. அதுல சீப்பான குட்ஸ் ஷாப் பண்றதுக்கு ஒரு சூப்பர் இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது சைனா டவுன் தான். அதே சைனா டவுன்ல 5.5 டன் கேஜிஸ் ஆஃப் பியூர் கோல்டுல பண்ண ஒரு சாலிட் புத்தா ஸ்டாச்சு இருக்க டெம்பிள் தான் நம்ம லிஸ்ட்ல 6வது இடம். மிஸ் பண்ணாம இந்த இடத்த கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. நம்மளோட லிஸ்ட்ல 7வது இடம் தான் ஏசியாட்டிக் ரிவர் ஃப்ரண்ட் அண்ட் அங்க இருக்க ஜாயிண்ட் வீல். இந்த இடம் ரொம்பவே கலர்ஃபுல்லான இடம். ஒரு ஈவினிங் ஃபுல்லா இங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கே நம்மளுக்கு டைம் பத்தாது. கண்டிப்பா இந்த ஜாயிண்ட் வீல்ல போங்க. மேல இருந்து பாக்குறதுக்கு வியூஸ் அமேசிங்கா இருக்கும். சைனா டவுன் எப்படி ஒரு சீப்பான ஷாப்பிங் டெஸ்டினேஷனோ இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவான டெஸ்டினேஷன். நம்மளோட லிஸ்ட்ல 8வதா இருக்க இடம் தான் ஹவுசான் ரோட். இந்த இடத்த ஜெனரலாவே ஒரு பேக் பேக்கர்ஸ் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேங்காக் விசிட் பண்ற மெஜாரிட்டி பேக் பேக்கர்ஸ் வந்து தங்குற இடம் இதுதான். அது மட்டும் இல்ல, பேங்காக்ல இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் ஈவினிங்ல பார்ட்டி பண்ணணும்னு நினைச்சா அவங்க மைண்டுக்கு வர ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஹவுசான் ரோட். ஈவினிங்ஸ்ல நிறைய நியான் லைட்டோட ரொம்பவே லிட்டா இருக்கும் இந்த இடம். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட், நிறைய ஆல்கஹால், நிறைய பப் கிரால் அண்ட் நிறைய பார்ட்டிஸ் நடக்கும். நீங்க அக்ராஸ் த குளோப்ல இருந்து வந்திருக்க நிறைய டிராவலர்ஸை மீட் பண்றதுக்கான ஒரு சான்ஸும் கிடைக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம 9வதா பார்க்க போற இடம் தான் ஆயுட்டயா. பேங்காக்ல இருந்து 80 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்க இந்த இடம் தான் தாய்லாண்டோட பழைய கேபிட்டல். இந்த இடத்துக்கு நம்ம ட்ரெயின், பஸ், மினி வேன் இல்லனா பிரைவேட் கார்ல போலாம். ட்ரெயின் இஸ் த ஸ்லோவஸ்ட் ஆப்ஷன். இருந்தாலும் நான் ஏன் ட்ரெயின் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நம்பர் 1 தாய்லாண்டோட அவுட்ஸ்கர்ட்ஸை நம்ம என்ஜாய் பண்ணிட்டே போலாம். அண்ட் நம்பர் 2 இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஆப்ஷன் ட்ரெயின் தான். தாய்லாந்து ஜெனரலாவே ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரியா இருந்தாலும் அவங்க பல வருஷமா ஹிந்து ட்ரெடிஷன்ஸையும் ஹிந்து ஸ்டோரிஸையும் ஹிந்து மைத்தாலஜியை ஃபாலோ பண்ணிட்டு வர மக்களா தான் இருந்திருக்காங்க. அதுலயும் இவங்க ராமாயணத்தை தான் ரொம்பவே ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதனாலதான் அயோத்தியா அப்படிங்கிற சிட்டில இன்ஸ்பயர் ஆகி ஆயுட்டயா அப்படிங்கிற சிட்டிய அவங்க உருவாக்கி இருக்காங்க. என்னதான் இந்த ஆயுட்டயா பர்மிஸ் வார்ல பாதி அழிஞ்சிருந்தாலும் இது யுனெஸ்கோவால வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு கருதப்படுற ஒரு இடம்.
இந்த ஒரு சைட்ல நம்ம எக்கச்சக்கமான வார் ரூவின்ஸ், டெம்பிள் ரூவின்ஸ் அண்ட் பழைய கிங்டமோட ரூவின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ரொம்ப சூடா இருக்கும், ரொம்ப டயரிங்கா இருக்கும், ஆனா கண்டிப்பா போத்தா தான் இருக்கும். நம்மளோட லிஸ்ட்ல 10ஆவதா இருக்க இடம் தான் சோய் கவுபாய் அண்ட் நானா பிளாசா. அடல்ட் லைஃப்காகவே டெசிக்னேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்ட்ரீட் தான் சோய் கவுபாய். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா நிறைய கோகோ பார்ஸ் அண்ட் நிறைய பப்ஸ் இருக்கு. எந்த இன்டென்ஷனுமே இல்லாம வெறும் இந்த ஸ்ட்ரீட்டோட வைப்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக மட்டுமே இந்த ஸ்ட்ரீட்ல ஒரு வாக் போகலாம். சோய் கவுபாய் இருக்க லொகேஷன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி அடல்ட் லைஃப்காகவே டெசிக்னேட் பண்ணப்பட்ட ஒரு பிளாசா தான் நானா பிளாசா. இந்த லிஸ்ட்ல இருக்க 11th ஆக்டிவிட்டி தான் பேங்காக்கோட ஷாப்பிங் மால்ஸ் அண்ட் மார்க்கெட் விசிட் பண்றது. பேங்காக்ல பக்கத்துல நிறைய பெரிய பெரிய மால்ஸ் இருக்கு. ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க போய் ஷாப்பிங் பண்ணலாம். ஷாப்பிங் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு விண்டோ ஷாப்பிங்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ரெண்டு நல்ல நார்மலான மால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு பிரார்த்தனா மால், இன்னொன்னு டெர்மினல் 21 மால். இதுல டெர்மினல் 21 மால்ல ஒவ்வொரு ஃப்ளோருமே ஒவ்வொரு சிட்டியோட தீமை பேஸா வச்சு கட்டியிருக்காங்க. லைக் ஒரு ஃப்ளோர் கரீபியன், ஒரு ஃப்ளோர் டோக்கியோ, ஒரு ஃப்ளோர் சான் பிரான்சிஸ்கோ, ஒரு ஃப்ளோர் லண்டன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ரெண்டு காஸ்ட்லியான மால் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு நியூ இயர் கவுண்ட் டவுன் நடக்கிற சென்ட்ரல் வேர்ல்ட், சப்போஸ் நியூ இயர் டைம்ல போனீங்கன்னா இந்த மால்ல நடக்கிற நியூ இயர் கவுண்ட் டவுனை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்பர் 2 காஸ்ட்லி மால் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎம் பாரகான். ஆடியில ஆரம்பிச்சு BMW, ரோல்ஸ் ராய்ஸ், ஃபெராரி ஷோரூம் வரைக்கும் இந்த மால்ல இருக்கு. நம்மளோட லிஸ்ட்ல கடைசி அண்ட் 12th ஆக்டிவிட்டி தான் டுக் டுக் ரைட். டுக் டுக் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆட்டோ மாதிரி பேங்காக்ல ஓடிட்டு இருக்க ஆட்டோ தான். நம்ம ஊர் ஆட்டோக்காரங்களை விட ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப பயங்கரமா ஏமாத்துவாங்க. உங்களுக்கு நல்ல பார்கெனிங் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரே ஒரு தடவை அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த டுக் டுக்ல போய் பாருங்க.